இப்ப எதுக்கு நீ அவனை முறைச்சிட்டே இருக்க? கஷ்டப்பட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ உன்னையும் நான் திரும்ப கன்வின்ஸ் பண்ணவா? என்னங்க உள்ள போமா, தயவு செஞ்சு எல்லாரையும் கூட்டிட்டு போ. உள்ளவா போமா. உங்களுக்கு ஒரு நாள் தான் கேட்டேன், அதுக்குள்ள ஏதாச்சும் பேசி ஒரு முடிவுக்கு வர முடியுமா பாரு. சரி, இப்போ ஒருவேளை நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதுல அவ தலையே இடாம விலகி போனா உங்களுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு பிரச்சனை வந்ததும் இப்படி ஓடுறாளேன்னு அவளை அந்நியமா நினைக்க மாட்டீங்க? அதே மாதிரி தானே பாட்டி இதுவும். பாவம் பாட்டி அவ வீட்டுல இதெல்லாம் இருந்து ஹேண்டில் பண்றதுக்கு பொறுப்பான ஆள்னு யாருமே இல்ல. எல்லாருமே ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. அவன் என் ஒய்ஃப் பாட்டி, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம் தானே. அது சரி பண்றது என்னோட பொறுப்பு தானே. இது எல்லாமே டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் தான். எப்பவுமே பிரச்சனை பண்ற அந்த பசுபதி இப்ப இந்த சீன்லயே இல்ல. காவேரி, பணம் கையை விட்டு போறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, அவ்வளவுதான். பாரு, எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் சேர்ந்து நிம்மதியா இருக்கணும். அதுதானே முக்கியம். அவங்களோ டெஸ்பரேட்டா இருக்காங்க. வீட்டோட ஷேர் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டோன்னு வையன், அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி விடு, ஒதுக்கி இதை பத்தி பேச வேண்டாம்.